Yes, good evening my dear students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜமீன் டாய்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணணும். அதில் எப்படி நம்ம டேலி அக்கௌண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன கம்பெனி அப்படின்னா உங்களுக்கு விளையாட்டு பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு கம்பெனி. இதில் வந்து உங்களோட இன்வாய்ஸ் எப்படி கொடுப்பாங்க, இது வந்து உங்களோட கம்பெனி, இது இன்வாய்ஸ் நம்பர், இது வந்து இந்த கம்பெனிலேருந்து இவங்க விற்கிறாங்க, அவங்களுடைய ஜிஎஸ் நம்பர் இது. இதில் என்னென்ன ஐட்டம் எவ்வளோக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே காஸ்ட்டு சிஜிஎஸ்சி டோட்டல் இதை எப்படி வந்து அக்கௌண்ட்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ டேலியில் போங்க. டேலியில் போய்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கம்பெனி க்ரியேட் பண்ணணும். ஏற்கனவே ஏதாவது கம்பெனி இருந்தால் அந்த மாதிரி ஆல்ட் கேஹெச் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுங்கள். கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பேர், ஜமீன் டாய்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், ஜமீன் டாய்ஸ் அண்டு எக்யூப்மெண்ட்ஸ் அந்த பேரில் நீங்கள் ஒரு கம்பெனி ஃபினான்ஷியல் இயரோட போகும். ஃபஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட எந்த கம்பெனி ஃபினான்ஷியல் இந்த இடத்துல வரும்போது ஃபினான்ஷியல் இயரை எடுத்துருங்க. அட்ரஸ் வரும் 10/2 பிருந்தாவனம் 2nd Street, சேத்பட்டு, சென்னை 6,30,000. இந்த மாதிரி போடுங்க. ஸ்டேட்டு போடுங்க. பின்கோடு வந்து 2வது படம் போடுங்க. டெலிஃபோன் நம்பர் 28261569 போடுங்க. மொபைல் நம்பர் 8824470442 அப்படின்னு போடுங்க. மெயில் ஐடி வந்து ராஜா ஸ்ரீனிவாசன் 1972@gmail.com மாதிரி போடுங்க. இங்கே ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி வந்து ஏப்ரல் 21 இன்வாய்ஸ் டேட். ஸோ வந்து ஃபினான்ஷியல் இயர் 21 1/4/21 அப்படி இருக்கட்டும். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி நீங்கள் கம்பெனி க்ரியேட் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பில் வைஸ் எனேபிள் பண்ணுங்கள். அடுத்தது இது எனேபிள் பண்ணுங்கள். மூணாவது ஜிஎஸ் எனேபிள் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்கள் கம்பெனியோடைய ஜிஎஸ் நம்பர், இந்த இடத்துல உங்கள் ஜிஎஸ் நம்பர், இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஜிஎஸ் நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. இந்த ஜிஎஸ் நம்பரை தூக்கி போட்டு கண்ட்ரோல் ஏ இது 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப் என்ன பண்ணணும், லெட்ஜர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். என்னென்ன லெட்ஜர் வேணும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட், inventory values are affected, yes sir, including accessible value not applicable, but இது வந்து applicable. இங்கே வந்து as per company type of supply வந்து goods, எல்லாத்துக்குமே goods தான் போடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இன்ட்ரெஸ்டட் பர்ச்சேஸ், ஜிஎஸ்டி இன்ட்ரெஸ்டட் பர்ச்சேஸ் அண்ட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். இதே மாதிரி as per company போட்டு type of supply goods அப்படிங்கிறது செட் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸு அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட்டு, inventory values are affected as per company type of supply goods அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ், ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் முதல்ல இன்டர்செட் போட்டோம், முதல்ல லோக்கல் போட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட், ஜிஎஸ்டி இன்ட்ரெஸ்டட் சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட் போட்டுக்கோ. as per company டைப் ஆஃப் சப்ளை வந்து குட்ஸ் அப்படின்னு போட்டு சரி. இந்த லெட்ஜர்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி, அதில் சிஜிஎஸ்டி செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது இன்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டியில் எஸ்ஜிஎஸ்டி. அடுத்தது இன்புட், நல்லா பாருங்கள், அந்த இன்புட்டுங்கிறது ஸ்மால் லெட்டர்லையும் இதை கேப்ஸ்லையும் போடுறேன், அந்த மாதிரி போடுறேன். ஜிஎஸ்டியில் ஐஜிஎஸ்டி. அதே மாதிரி அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி. அடுத்தது அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. அடுத்தது அவுட்புட் ஐஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி. அப்புறமா பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் வந்து என்ன எது கீழே வரும், அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு ஜிஎஸ்டி வந்து 2 வாட்டி நாட் அப்படிங்கிறது. ஒரு பேங்க் லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கிறோம், பிஎன்பி அண்டர் பேங்க்.
அக்கௌண்ட் நம்பர் போட்டுக்கோங்க 254 0000 400 157 836. ஐஎஃப்எஸ்சி கோடு 254 PUND 0251 பேங்க் நேம் நான் வந்து போட்டுக்கிறேன், உங்களுக்கு வராது. பஞ்சாப் நேஷனல் பேங்க். பிரான்ச் நுங்கம்பாக்கம். செட் ஆர்டர் செக் புக் எஸ் கொடுத்துருக்கோம் 120 101 120 200. இங்கே புக் நம்பர் 1 போட்டு என்ட்ரு கொடுத்து சரி பண்ணிவிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ்க்கும் சேல்ஸுக்கும் என்ன பண்ணலாம், ஒரு கன்வீனியன்ட்டுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், வவுச்சர் டைப்பை ஆல்டர் பண்ணிக்கலாம். ஆல்டர் போங்க வவுச்சர் டைப், அதில் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் இதை செலக்ட் பண்ணுங்க. அப்படியே நேராக வாங்க இந்த இடத்துல ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸில் போய்ட்டு எண்ட் ஆஃப் லிஸ்ட்டு லோக்கல் பர்ச்சேஸு என்டர் இந்த இடத்துல இன்புட் சிஜிஎஸ்டி இன்புட் எஸ்ஜிஎஸ்டி ரவுண்ட் ஆஃப் வந்து ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங் நார்மல் ரவுண்டிங் 1. இது லோக்கல் பர்ச்சேஸ். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ் ஆகுன்னு வச்சுக்கோங்க. எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்து இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ் செலக்ட் பண்ணுவோம். அப்போ வந்து என்ன பண்ணணும், இன்புட் ஐஜிஎஸ்சி வரணும். இன்புட் ஐஜிஎஸ்சி ரவுண்ட் ஆஃப் வந்து ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங் நார்மல் ரவுண்டிங் 1. இதே மாதிரி சேல்ஸ் வவுச்சர் போட்டுக்கோங்க. சேல்ஸ் இங்கே ஆட்டோமேட்டிக் இருக்கட்டும், இல்லைனா ஆட்டோமேட்டிக் பதிலாக மேனுவல் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேனுவல் போட்டுங்க, ப்ரிவென்ட் டூப்ளிகேட் எஸ். ஏன் மேனுவல் போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல இன்வாய்ஸ் வந்து இப்படி வரணும், அது ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும். என்ன பண்ணுங்க, கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் வவுச்சர் டைப் சேல்ஸ்க்கு போங்க. இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் இருக்கட்டும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் ஒரிஜினல் நம்பர் ஓகே. செட்டு ஆல்டர் அடிஷ்னல் நம்பரிங் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் நம்பர் எப்படி வரும்னு சொல்லியிருக்கேன், JAM 001 21 அப்படி வரணும். இப்போ இந்த மாதிரி வரணும்னா என்ன பண்ணுறது, செட்டு ஆல்டர் அடிஷ்னல் நம்பரிங் இது வந்து எஸ் கொடுக்கும். ஸ்டார்டிங் நம்பர் என்ன 1 இல்லையா, அது அப்படியே. பிட் ஆஃப் நியூமரிக்கல் பாயிண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நியூமரிக்கல் பாயிண்ட் 001, அப்போ வந்து 3 பாயிண்ட். அப்போ 3 ப்ரீஃபில் வித் 0. உங்களுக்கு இந்த மாதிரி 1க்கு முன்னாடி சைபர் வந்திருக்கு, அந்த மாதிரி வேணும்னா எஸ் கொடுங்க. ரீஸ்டார்ட் நம்பரிங் ஏப்ரல் 1 ஸ்டார்ட். அடுத்தது ப்ரிஃபிக்ஸ் என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1க்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் என்ன JAM அப்படி போட்டு ஸ்லாஷ் அந்த மாதிரி வரணும். அப்போ நீ என்ன பண்ணலாம், JAM போட்டு ஸ்லாஷ் போட்டுனா JAM ஸ்லாஷு முன்னாடி வந்துடும். அதுக்கப்புறம் 001 இங்கே ப்ரீஃபில் வித் 0 எஸ் கொடுத்து 3 டிஜிட் போட்டதுனால 001 JAM 001. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இங்கே வந்து சஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே 1 நாள்லேருந்து திரும்பவும் ஸ்லாஷ் போட்டு 21 22 பின்னாடி இருந்துட்டு இந்த மாதிரி வரணும், ஆட்டோமேட்டிக்காக வரணும். அப்போ இந்த மாதிரி போட்டு என்ட்ரு கொடுத்து அப்படியே வாங்க. இந்த இடத்துல டிஃபால்ட் டைட்டில் டு பிரிண்ட் இருக்கு இல்லையா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இன்வாய்ஸ், ஜிஎஸ்டி இன்வாய்ஸ். இந்த இடத்துல என்ன பண்ணணும், டேக்ஸ் இன்வாய்ஸ். பேங்க் டீட்டெயில் வேணும் அப்படின்னா இங்கே பஞ்சாப் நேஷனல் பேங்க் அப்படின்னு டிஃபால்ட் ஜூரிஸ்டிகேஷன் சென்னை போட்டு நேம் ஆஃப் த கிளாஸ் வாங்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ். அங்கே வந்து எண்ட் ஆஃப் லிஸ்ட் போட்டு லோக்கல் சேல்ஸ்க்கு லோக்கல் சேலை செலக்ட் பண்ணு. லோக்கல் சேலை செலக்ட் பண்ணால் அவுட்புட் சிஜிஎஸ்டி அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி ரவுண்ட் ஆஃப் வந்து ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங் நார்மல் ரவுண்டிங். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி இன்டர்ஸ்டேட் சேல். இன்டர்ஸ்டேட் சேலுக்கு என்ன பண்ணணும், இன்டர்ஸ்டேட் சேலை செலக்ட் பண்ணி அவுட்புட் ஐஜிஎஸ்சி செலக்ட் பண்ணி ரவுண்ட் ஆஃப் வந்து ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங் நார்மல் ரவுண்டிங். ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் வவுச்சர் டைப் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வவுச்சர் டைப் எதுக்காக செட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரக்கூடாது. மிஸ்டேக் வராமல் பண்ணணுங்கிறது தான் வவுச்சர் டைப். அதுக்கப்புறம் நீங்கள் கடன்னு போட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ நான் சேல்ஸ் என்ட்ரி போடுவேன், முதல்ல பர்ச்சேஸ் என்ட்ரி போடுவோம், அப்புறம் சேல்ஸ் என்ட்ரி போடுவோம். நீங்களாவே பர்ச்சேஸ் என்ட்ரி கற்பனை பண்ணி போடுங்க. பர்ச்சேஸ் என்ட்ரி ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ்க்கு அக்கௌண்டிங் வவுச்சர் F9 லோக்கல் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் நம்பர் நீங்களாவே போடுங்க. யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க,
சும்மா வச்சுக்க ஏதாவது ஒன்று போடுங்க. சூப்பர் என்டர்பிரைசஸ் அண்டர் சண்டே டேட்டா பேஸ் ஒன்று கொடுத்தாச்சு, அதை வச்சு நீ போடு. ஓகேவா? இங்கே எப்படி இருக்கு பாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சேல்ஸ் இன்வாய்ஸ், நீங்கள் போடுறது பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். இப்போ 2100 சேல் ப்ரைஸ். அப்போ பர்ச்சேஸ் ப்ரைஸ் இதுலேருந்து ஒரு 25% கம்மி பண்ணி போகும். முதல்ல எல்லாமே பர்ச்சேஸ் ப்ரைஸாக போகும், அப்புறமா சேல்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தபடியே நீங்கள் என்ன பண்ணலாம், ஆல்ட் சி போட்டு ஐட்டம் கிரியேட் பண்ணலாம். இங்கே இருந்தபடியே ஆல்ட் சி போட்டு ஐட்டம் கிரியேட் பண்ணலாம். இங்கே மொதல் ஐட்டம் என்ன இருக்கு பாருங்கள், வுட் அண்ட் பிளாக்ஸ் டைப் 1. பார்ட் நம்பர் வேண்டாம், குரூப் கிரியேட் பண்ணிக்கோ. கிரியேட்டில் போய்ட்டு இங்கே இருந்தபடியே குரூப் HSN 9503 அண்டர் ப்ரைமரி. இங்கே ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் இயர் HSN கோடு 9503. ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் இயர் டாக்ஸபிள் எவ்வளோ பர்சன்டேஜ் 12%. யூனிட் வந்து இங்கே இருந்தபடியே கிரியேட் பண்ணு. எல்லாம் இங்கே இருந்தபடியே பண்ணு. எல்லாம் இங்கே இருந்தபடியே பண்ணு. நம்பர்ஸ் செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ் கொடுக்கும். இதுலேருந்து ஒரு 25% கம்மி பண்ணி போடும். ஆல்ட் சி, அதாவது இந்த 2100 25%. ஆல்ட் சி போடுங்க. 2100 125. அப்போ இன்ட்டு 100 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் 2300 போட்டு என்ட்ரு கொடுங்க. டைப் ஆஃப் சப்ளை குறிச்சு கொடுங்க. என்ட்ரு வந்து சார் எவ்வளோ குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணுறது, ஒரு செட்டு இருக்குது, நீ வந்து 10 செட்டு போடும். ஓகேவா? இது வந்து செட்டுன்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் மெஷர் வந்து செட்டுன்னு இருக்குது. நான் நம்பர்ஸ்ன்னு போட்டேன். நீ என்ன பண்ணி இதை போய் செட்டுன்னு மாற்றி கிரியேட்டில் போய்ட்டு செட் அப்படின்னு செட்டுன்னு போட்டுருப்பா. இதை க்ளீன் பண்ணி நாட் அப்ளை போட்டு இந்த மாதிரி மாற்றிக்க முடியும். ஓகேவா? இப்போ எத்தனை செட்டு, ஒரு செட்டா, நீங்கள் 2 செட் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த மாதிரி நீயே போட்டுக்கோ. இது பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் இருக்கு. ஆல்ட் சி போடுங்க. இது வந்து டைப் 1 போட்டோம். டைப் 2 இது வந்து டைப் 2. HSN வந்து 9503. இங்கே வந்து நம்பர்ஸ் செட்டு ஸ்டாண்டர்ட் ரெடி எஸ் போடுங்க. என்ன ரேட் போட்டுருக்கு பாருங்கள், 1250 போட்டுருக்கு. ஆல்ட் சி போட்டு 1250 டிவைடட் பை 125 இன்ட்டு 1000 ருபீஸ். இங்கே 1250 போட்டு கண்ட்ரோல் ஏ போட்டு ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸு போட்டு எத்தனை போடுங்க, ஒரு 2 செட் போடுங்க. ஆல்ட் சி 3வது ஐட்டம் ரிங்கு ஸ்டாண்டு. இது வந்து நம்பர்ஸ் ரிங்கு ஸ்டாண்டு. திரும்பவும் HSN அதே போடுங்க. செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து எஸ் கொடுத்து என்ன ரேட் பாரு 890. ஆல்ட் சி போட்டு 890 டிவைடட் பை 125 இன்ட்டு 100. இந்த இடத்துல செல்லிங் ப்ரைஸில் 890. கண்ட்ரோல் ஏ எவ்வளோ நம்பர் பாருங்கள், ஒரு நம்பராக நீங்கள் ஒரு 3 நம்பர் அதே மாதிரி போட்டே வாங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி போட்டே வரும்போது இது 2 செட்டு வருது. இதை நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. உட்டன் ஆல்ட் சி 9503. ஏன் 9503 போகிறோன்னா இங்கே பார்த்துருவோம் 9503 தான் எல்லாமே, அதனால் போகிறேன். அடுத்தது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1740ங்கிறது 2 செட்டுக்கான ரேட்டு. அப்போ ஒரு செட்டுக்கு ரேட் எவ்வளோங்கிறது கண்டுபிடிச்சி அதில் காஸ்ட் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் என் போடும். 1740 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா ஒரு செட்டு 870. அதுக்கப்புறம் 870ங்கிறது டிவைட் பை 125 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 696. அந்த 696 இங்கே போட்டு இங்கே 870 செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ 870 அது போட்டு கண்ட்ரோல் ஏ கொடுங்க. எத்தனை செட்டு, 2 செட்டு இருக்கா, நீங்கள் ஒரு 4 செட் போடணும். 4 செட்டு அந்த மாதிரி. அதே மாதிரி ஆல்ட் சி போட்டு அடுத்தது 5 செட்டு 3300. லேசிங் போர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. லேசிங் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 செட்டு
அண்டர் வந்து எஸ் கொடுத்து இந்த இடத்துல கண்ட்ரோல் எண் போட்டு கால்குலேட் பண்ணுங்கள். 5 செட்டு 3100 அப்போ ஒரு செட் எவ்வளோ கண்டுபிடிக்கும்? 3100 டிவைட் பை 5 போட்டிங்கன்னா ஒரு செட்டு 620. அப்போ 620ங்கிறது 125 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா நான் 496. இப்போ செல்லிங் பர்ச்சேஸ் ப்ரைஸு 496, செல்லிங் ப்ரைஸு 620 போட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து எத்தனை பர்ச்சேஸு 5 வாங்கியிருக்கானா நீ ஒரு 10 போட்டு. ஸோ இந்த மாதிரி போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல பர்ச்சேஸ் என்ட்ரியை ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறமா சேல்ஸ் என்ட்ரி இந்த மாதிரி போட்டு என்ட்ரு கொடுத்து முதல்ல பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு இன்வாய்ஸ் எடுக்கும். இந்த இன்வாய்ஸுக்கு ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் என்ட்ரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தது சேல்ஸ் என்ட்ரி. சேல்ஸ் யாருக்கு போடுறோம்? என்ஐபி. இது பர்ச்சேஸை போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணு, சேல்ஸுக்கு எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணு. லோக்கல்ஸ் எல்லாம் இன்டர்செக்ட்ஸ் எல்லாம் பண்ணு. இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கலாக இன்டர்செக்டாக, இது வந்து பார்த்திங்கன்னா சிஜிஎஸ்சி அண்ட் எஸ்ஜிஎஸ்சி லோக்கல். அட்ரஸ் வந்து சென்னை. அப்போ வந்து லோக்கல் சேலை செலக்ட் பண்ணிக்கலாம். பார்ட்டி பேர் பாரு கிரியேட் போய்ட்டு இங்கே பார்ட்டி என்ஐவி முத்துக்காடு சென்னை. இது வந்து அண்டர் சண்டே டெட்டார் போட்டு 15 days கிரெடிட் கொடுத்து அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துருக்காங்க. இதே வாங்க இந்த இடத்துல ஜிஎஸ்டி நம்பர், இந்த யார் வாங்கிட்டு போகிறா அந்த பையருடைய நம்பர் இருக்குங்க. இந்த நம்பரை போடுங்க, போட்டு என்ட்ரு கொடுத்து ஃப்ரம் 14 இந்த நம்பரை போடுங்க. இப்போ என்னென்ன ஐட்டம் வாங்குறா பாருங்க. ஃபஸ்ட்டு உட்டன் டைப் பிளாக் டைப் 1 போடுறேன். உட்டன் பிளாக் டைப் எத்தனை குவான்டிட்டி? ஒரு செட்டு போட்டால் 2300 ரூபா ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸோட சேர்ந்து வருது. 2350 இந்த அமௌண்ட்டு தான். ஆனால் எல்லாத்துக்கும் அப்படி போக முடியாது. அடுத்தது உட்டன் டைப் 2 அதில் எவ்வளோ போகலாம்? ஒரு நம்பர் வாங்கலாம். எவ்வளோன்னா 1250. இந்த 1250 இங்கே வருதா? இதை மாத்திரம் பார்க்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிங்கு ஸ்டாண்டு எவ்வளோ வாங்குறான்? ஒரு நம்பர் வாங்குறான். 1 போட்டால் 890 ரூபா வருதா? அப்படியே பார்த்துட்டே வா. இங்கே நம்ம 2 செட் போட்டோம். டிஃபு 2 செட்டு போட்டோன்னா 1740. இந்த 1740 வருதா? அடுத்தது பாருங்கள் லேசிங் போர்டு எவ்வளோ வாங்குகிறோம்? 5 செட்டு. இப்போ 5 போட்டால் 3500 ரூபா வருதா? ஸோ இந்த மாதிரி ஃபைனலாக போட்டிங்கன்னா இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த 22,575 வரும். டேக்ஸு சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜி செட்டு இந்த அமௌண்ட் வரும். வந்து அந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு ரைட். அப்படியே என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், நீங்களாகவே நான் சொன்ன மாதிரி பர்ச்சேஸ் என்ட்ரி அண்ட் சேல்ஸ் என்ட்ரி போகும். நீங்கள் கற்பனை பண்ணிக்க. நான் எப்படி நான் சொன்னேன் உங்களுக்கு, ஒரு கம்பெனியில் நான் செக்யூரிட்டி வேலை பார்க்கும்போது என்கிட்ட டேட்டா பேஸ் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ரீ ஆட் நியூஸ் பேப்பர் வாங்கிப்பேன். அந்த ஃப்ரீ ஆட் நியூஸ் பேப்பர்லேருந்து சினிமா நடிகைகிட்டேருந்து அந்த ஃப்ரீ ஆட் நியூஸ் பேப்பரில் என்ன இருக்கும், செல்ஃபோனில் என்னென்ன ரேட் இருக்கும், 2 வீலர்லாம் என்னென்ன ரேட் இருக்கும், டிவியில் என்ன பிராண்ட் இருக்குது, என்னென்ன ரேட் இருக்கும், அந்த மாதிரி டேட்டா பேஸ் என் கையில் இருக்கும். அந்த டேட்டா பேஸ் நான் கையில் வச்சுப்பேன். டேலியில் போய்ட்டு நானே ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுவேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்வென்ட்ரிஸ்லாம் ரேட் போட்டு க்ரியேட் பண்ணிட்டு சினிமா நடிகைகள்கிட்ட பார்த்து அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுவேன். 2 வீலர் கம்பெனி ஆரம்பிச்சுன்னா சினிமா நடிகைகள்லேருந்து 2 வீலர்ஸாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். எல்லாத்தையும் பண்ணுவேன். அதை வந்து இண்டிவிஜுவலாக அஜித்துக்கு, விக்ரமுக்கு இந்த மாதிரி வந்து சேல் பண்ணிவிட்டு அவன்கிட்ட ரெசிப்ட் இருக்குங்க. ரெசிப்ட் போட்டால இவன்கிட்ட பேமெண்ட் பண்ணிவிட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போய்ட்டு பிஆர்எஸ் பார்த்தேன். பிஆர்எஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் பார்த்தேன், பிஎன்எல் பார்த்தேன். இதுதான் நான் வந்து ரொட்டீனாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போல்லாம் அந்த மாதிரி பவுச்சர் டைப் ஞாபகம் இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா செல்ஃப் லேர்னிங் பார்த்தேன். இப்போ இருக்கிற மாதிரி யூடியூப்ஸ் அப்போ கிடையாது. இதை பார்த்து கற்றுக்க முடியாது. இப்போ இருக்கிற மாதிரி யூடியூப்ஸ் வசதிகள் அந்த காலத்தில் கிடையாது. இப்போ தான் உங்களுக்கு யூடியூப் 30-40 வருஷம் முன்னாடியில் யூடியூப் கிடையாது. அப்போ வந்து நான் தான் இந்த மாதிரி செல்ஃப் லேர்னிங் தான் நம்ம கற்றுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ ஹெல்ப் கமெண்ட் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ கிடையாது. ஹெல்ப் கமெண்ட்னு உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நல்லபடியாக செய்யுங்க. தேங்க்யூ. உங்களுடைய வெற்றிகரமான கோஆப்ரேஷனாக இருக்கணுங்க. உங்கள் எல்லோரையும் நான் கேட்டுக்கிறது இல்லாமல் நல்லா அருமையாக கோஆப்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அக்கௌண்டண்ட்டாக உங்களை ஆக்கிறது என்னுடைய கடமை, என்னுடைய தலையாயில் சித்தர்கள் அப்படின்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.